ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்கன்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டு நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புட் அவே, இன்வென்ட்ரி ஆடிட்டர், பிக்கிங், பில்லிங் அண்ட் லோடிங் அன்லோடிங் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஜாப் போஸ்ட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அதையும் கொடுத்துருக்காங்க. 8th, 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 8வது படித்தவங்க 8வது படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க, இல்லை ஐடிஐ படித்தவங்க ஐடிஐ படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒர்க் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சி அத்திப்பேடு நியர்பை ரெடில்ஸ் கிட்ட இருக்குது, சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் 0 to 1 year அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஜெண்டர் கேட்டகரியில் மெயில் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துங்க. அதை தொடர்ந்து ஃபர்தராக சென்னையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சென்னை ஜாப்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டியை பொறுத்த மட்டும் வரைக்கும், அதாவது பெனிஃபிட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் ரூம், ஃபுட், அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்த சேலரி. ஓகேங்களா? ஸோ சேலரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ப்ராக்கெட்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் கம்பெனி நார்ம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பேஸ்ட் ஆன் கம்பெனி நார்ம்ஸை பொறுத்து அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது சென்னையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சென்னையில் உள்ள ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சென்னை ஜாப் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தனியார் நோட்டிஃபிகேஷன் வேறு ஏதாவது வந்துருந்துச்சுனாலும் அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம்.